அக்கா மக்கா வணக்கம் சார். ஆள் வர வர கிளாமராவே மாறிக்கிட்டு இருக்கீங்க. நான் கிளாமரா வர நீ எல்லாமே வெரைட்டிக்ஸாவே போடுறீங்க. நீ வர வர ரொம்ப சூப்பரா வந்துக்கிற. காஸ்டியூம்லாம் சூப்பரா இருக்கு. என்ன மச்சான் டோப் நல்லா இருக்குடா. டேய் இது ஒரிஜினல் மசுரா. டோப்பா சார். வணக்கம் சார். ஏண்டா உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க நீ எவ்வளவு பெரிய லொப்ப முட்டான்னு தெரியும், நான் எவ்வளவு கிறுக்கு முட்டான்னு தெரியும். மூடி வாங்க சார், வாங்க சார். டீசெண்டா பேசுங்க சார். ஏய் அசிங்க பாசம் பேசாதீங்க. புதுக்கோட்டை புண்ணியவதி அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. ஏய் நிப்பாட்டி முதல்ல. நிப்பாட்டறது உங்க வேலை. நீங்க வேணா நிப்பாட்டிட்டே தெரியுங்க. உன்னை பார்த்தா நிக்கிறது கூட படுத்துற மாடி. அதுக்கு என்ன பண்றது? தலையெழுத்து. ஆமா சார். இந்த கூட்டத்துல அவன் பார்த்து என்ன ஒட்டு மசுறான்னு கேக்குறியா? ஆனா உண்மைக்குமே ஒட்டு மசுக்கு ராதாச்செல்வி தான்டா. என்ன சொல்றீங்க? ஏண்டி ராதாச்செல்வி இந்த கூட்டத்திலேயே ஒட்டு மசுறு வச்சிருக்கிய, உனக்கு மண்டையில தான் ஒட்டு மசுறு மாறா. டேய் எங்க அக்காவை மரியாதையா பேசு. அந்த மசுறு பேசுறி வெட்டி மசுறு. சபை நாகரிகங்கிறது முக்கியம். என்னது? நீ வந்தவனே என்ன கேட்கணும்? நீங்க எந்த ஊர்? ஏன்னா என் ஊரை பத்தி உனக்கு தெரியும், என் பேரை பத்தி எனக்கு தெரியும், நான் எவ்வளவு லொப்பச்சரிக்கைங்கிறது உனக்கு தெரியும். அப்புறம் என்ன பேசுற? உனக்கு மட்டுமா ஊர் உலகத்துக்கே தெரியும். அப்ப உன்னுடைய வேலையை நீ சரியா பார்த்து போய்கிட்டு இருக்கணும். சரியா? இந்த சட்டம் ஜவுடாலு இந்த எகத்தாளம் இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்க கூடாது. ஒரே அட்டி உன் பாம்பு தெரிச்சு போயிடும். பாம்பெல்லாம் கழட்டி வீட்டுல பொட்டி வச்சுட்டு நீ மூடி அடி டப்பு டப்புன்னு. என்ன விளையாட்டு ஜாமான கழட்டி வச்ச மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? நாங்களாம் எதுவுமே கலெக்டிங் ஃபிட்னஸ் ஃபிட் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். என்ன சொல்றீங்க? என்ன நீ என்ன அப்படியே ரொம்ப தத்துக்கிறீங்க? என்ன ஆய் பதினெல்லாம் பேசக்கூடாது. ராதாச்செல்வி அட்ட தருத்திரி ஆம்பளை இப்படி பேசுறா. பொம்பளை எதிர்த்து பேசுனா உலக தருத்திரியா? பொம்பளை எதிர்த்து பேச வைக்க யாரு காரணம் தெரியுமா? யாரு காரணம்? ஆம்பளை நீங்க. ஆம்பளை நல்லா தான் இருக்கியா? ஆம்பளைய கெடுக்கிறது யாரு காரணம்? யாரு? நீ. பொம்பளை குடிக்காத ஆம்பளை கூட குடிக்க வைக்கிறது நீ. ஆமா. குடும்பத்தை பிரிக்கிறது நீ. உன் கழுத்துல எனக்கு 3 நாட் அந்த 3 முடிச்சு மசர போடுறோமோ தொலைஞ்சு ஆம்பளோட வாழ்க்கை நாசமா போச்சு. ஆத்தா கிட்ட பேச முடியாம, அப்பா கிட்ட பேச முடியாம, அண்ணன் கிட்ட பேச முடியாம, ஃப்ரெண்ட்ஷிப் எவன்கிட்ட பேச முடியாது. ஒரு 10 நிமிஷம் அங்க போறச்சு எங்க நக்கற அவளை யார் படி யாருக்கு இருக்க இப்படியே ஆம்பளை சித்திரவதை பண்ணி எத்தனை வார்த்தை சொல்றேன் பாரு. யார ஆம்பளை லூசா திரியா? காரியாவட்டி பஸ் ஸ்டாண்ட்ல திரிற லூசு புள்ள பொண்டாடிக்கு பயந்து வந்த இல்ல அது அங்கிட்டு இருந்து வருது. பீடியை குடிக்காதீங்க தயவு செய்து. ஐட்டம்லாம் கிளம்பாது. நிப்பாட்டிருங்க. பீடி குடிக்கிறதெல்லாம் நீ மனசு வைங்க. பீடி குடிக்கிற ஆளுக்கும் கிளம்பு. வெறும் பீடி குடிக்காத சார். உங்க பேச்சு திறமை எனக்கு பிடிச்சிருக்குது. அழகா பேசுறீங்க, அருமையா பேசுறீங்க. 3 நாட் அதாவது 3 முடிச்சு. பொம்பளைக்கு எதுக்கு ஏறிக்கிட்டு போடுற? ஒத்த முடிச்ச பார்த்து சொல்லிய முடிக்க வேண்டியது. என்ன மண்டமே இரும்பிட்டு வா. நல்ல பாம்பு. நான் மண்டையை நீட்ட மாதிரி இப்படி நீட்டிக்கிட்டு வர. எதுக்குலாம் நீட்டிக்கிட்டு வர? ஆத்தாக்கிட்டையும் பேச முடியல, அப்பனுக்கிட்டையும் பேச முடியல. என்ன கூந்தலுக்கு பேசாம இருக்கிற? என்னத்துக்கு பேசாம இருக்க? நாங்க உன்னை போக வேணாம்னு சொல்றோமா? அண்ணன் தம்பிகிட்ட பழக்க வழக்கம் வச்சுக்க வேணாம்னு சொல்றோமா? நீ பண்ற அயோக்கியத்தனம் முள்ள மாதிரித்தனம் அனைத்தையும் பண்ணிவிட்டு ஏன்டா பொம்பளை மேல பழிய தூக்கி போட்டுக்கிட்டு கிடக்குறா? பொச்சுக்காப்பு பையல எதுக்கு போற? மரியாதை பேசுறீ வெண்ண மகளே. என்னடா தேவன போது சப்பு அடிச்சு போய் பாத்துக்க. சப்பு சப்புன்னு நீங்க கொடுங்க. நீங்க ஐயா சப்பு சப்புன்னு கொடுப்பீங்கன்னு தான் நாங்க ஆத்துக்கிட்டு கிடக்குறேன். என்ன இதுக்கு உன்கிட்ட கொடுத்துட்டு ஏன் வீட்டுல விளக்க மாத்திராங்க வா? என்ன என்ன உன்கிட்ட கொடுத்துட்டு ஏன் வீட்டுல விளக்க மாத்திராங்க வா? இல்ல வாய்க்கு வாய் பேசுறீங்க. எப்படி இந்த திறமை உங்களுக்கு வந்துச்சு? வாய் பேசணுமுங்க. முதல்ல ரொம்ப அமைதியா இருங்க. பிறகு அடித்தடி அதிரடி திறமை கிளம்புறீங்க. அமைதியா இருந்து பார்த்தா 5 நிமிஷம் பிரச்சனை தெரிஞ்சு போச்சு. தங்கராஜ் என்ன தங்கராஜ் நான் உன் புருஷனாடி. ஏண்டா ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி கட்டிட்டு போடாதன்றி. வால் 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 வால்னுகிட்டு அதுக்கு ஆளை பத்தியா? இங்க அதாவது வெயில்ல வெக்கையில வெந்து செத்துக்கிட்டு கிடக்க கத்திக்கிட்டு வெக்கையில வெந்து சாதமா ஏமா சரவணா மாதிரி உள்ள ஒரு ஏசி பேசுறா. மைக் நல்லா தானே போட்டுருக்காங்க. நம்ம 2 வார்த்தை பேசணும், அமைதியா பேசணும். 8 பட்டி கிராமத்துக்கு எதிரி அட்டிக்குமா முதல்ல. அமைதியா எப்படி பேசு பேசுறா. நீ நிப்பாட்டி வெங்காயமாடா? நீ பெரிய கச்சானிஸ் கச்சானா? நீ பெரிய வெள்ளை பூண்டா முதல்ல? நீ பெரிய கருப்புடா? நீ என்ன பெரிய விளக்கணை படிச்ச கலப்பனாடா முதல்ல? நீ என்ன பெரிய காட்டி கண்ணமாடி? எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசிக்கிட்டு கிடக்குறா. உன்னை எல்லாம் 10 நிமிஷம் உத்து பார்த்தாலும் ஒண்ணுக்கு பேரும் கூட உள்ள ஓடியா போயிருவா. எதுக்கு உள்ள கடிச்சு வச்சு புரிய வேண்டிய? எதுக்கு உள்ள போடுற? எதுக்குடி வெளியில காமிச்சிட்டே தெரிய வேண்டியதானே? தூக்கி உள்ள போட்டுக்கிட்டு நீ தெரியற. கண்ணு வச்சு போட்டா புண்ணு வந்துரும். உள்ள தூக்கி போட்டீனா உனக்கு எந்த பேருமே கிடைக்காதுடா. வெளிய காமிச்சா ஆடுவாம்பே விளையாடுவாம்பே. பாம்பை பார்த்தாலே உன் புத்துக்குள்ள நுழைச்சலாம். பாம்பே 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 உன போடும் போடும் சொல்லப்பா. அதிக பேசாத நம்ம. நீ ஏடி பொம்பளை வசன இருக்குது. ஒரு குடும்ப தலைவன் முக்கியமா, ஒரு குடும்ப தலைவி முக்கியமா? குடும்ப தலைவர் ரொம்ப முக்கியம். குடும்ப தலைவனுக்கு ஏத்த தலைவி வந்தாத்தான் அந்த குடும்ப சிறப்பா இருக்கும். நான் சொல்றேன் தலைவி என்ன தலைவி? இன்னைக்கு அம்புட்டி பகுசா இருக்குது நீங்க தான். எல்லா இடத்துலயும் விட்டு கொடுத்து போய் நாசமா போயிருக்குது ஆம்பளை மட்டும். நாங்க விட்டு கொடுக்கல. நீ என்ன விட்டு கொடுத்தா? நாங்க எதுக்கு விட்டு கொடுக்க? நீ 2 பொம்பளை கிட்ட போயிட்டு வாங்க சார் நாங்க விட்டு கொடுத்துக்கிட்டு உட்கார்ந்து இருக்கறோம் அப்படி சொல்லுவா. நீ யாரு கிட்ட போயிட்டு வந்தா நாங்க விட்டு கொடுத்துக்கிட்டு உட்கார்ந்து இருப்போம். தொழில கத்துக்கற. எந்த பொம்பளை எதை விட்டு கொடுக்கணுமோ அதை மட்டும் தான் விட்டு கொடுத்து
கொடுத்து வாழ்வாங்க. அப்படி பேசாதீங்க மேடம். வட்டி சொத்தை விட்டு கொடுத்தாலும் கொடுப்பாங்கள ஒளிஞ்சு நம்ம புருஷனை எந்த பொம்பளை ஏற எடுத்து பார்க்க கூடாது அப்படிங்கறனால தான் குடும்பம் இன்னும் கதம்பமா வாழ்ந்துகிட்டு கிடக்குறேன். ராதா செல்வி, நீங்க யாரிட்டு வாங்க நாங்க வாங்காது இருக்கோம் அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்படி பேசாதீங்க. முதல்ல இங்க வாமா. ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு பிள்ளை ஸ்கூலுக்கு போகுதுன்னா எடுத்த உடனே ஆனாவனா எழுதிருமா? எழுதாதுல்ல. அத போய் டீச்சர்ட்ட போய் நல்லா பழக்கணும் வைக்கணும். ஒருத்தன் வேலைக்கு போனா எந்த மூச்சா கத்துக்கிற முடியாது. ஆரம்பத்துல அதை உடைச்சு இதை கிழிச்சு அப்பதான் ஒரு வேலை. இப்ப இந்த சரவணா இருக்காரு மைக் செட்டு, ஆரம்பத்துல உங்களுக்கு என்ன தெரியுமானே? வந்த புதுசுல இருந்து ஒண்ணுமே தெரியாது. அப்புறம் தான் ஜாமான வச்சு பழகி 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 இன்னைக்கு பெரிய மைக் செட்டு. உனக்கு என்ன காரணம்? அதே போல நாங்க ஏன் பொண்டாட்டி விட்டுட்டு அடுத்த ஆட்ட போறோம் தெரியுமா? தாம் பொண்டாட்டிக்கிட்ட வர்றப்ப எல்லாமே பர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு அடுத்த பொம்பளை போய் ட்ரைனிங் எடுத்து பழகிக்கிறோம். நீங்க இப்ப சொல்றீங்களே, ஒரு உதாரணத்துக்கு ஒரு கதை சொல்றேன். நீங்க தான் என் ஹஸ்பண்ட், நீங்க என் புருஷன், சரிங்களா? உங்களுக்கு முதல் தாரம் கல்யாணம் பண்ணி நான் மண்டைய போட்டேன்னு வச்சுக்கோங்க. ரெண்டாம் தாரம் கல்யாணம் பண்றீங்க. பண்றேன் சரிங்களா? கல்யாணம் பண்ணோன்னா உங்க மனைவி போட்டா ஒட்டி இருக்கீங்க. அப்ப என்னைய சொல்றீங்க, அந்த அம்மாவை சொல்றீங்க, வாமா இதுதான் உங்க அக்கா, இவங்க இருந்த இடத்துல தான் நீங்க இருக்க போறீங்க, இவங்க பார்த்த குடும்பத்தை தான் நீங்க பக்குவமா பார்க்க போறீங்க அப்படின்னு சொன்னோன்னே அதே மாதிரி குடும்ப பக்குவமா படுத்துவாங்க. இதே வந்து நீ என் புருஷன், நீ திடீர்னு செத்துட்ட, நீ உடனே நீ திடீர்னு செத்துட்ட. இப்ப அடுத்த ஆம்பளை நான் கல்யாணம் பண்றேன், உன் போட்டோவை தொங்க விட்டுருக்கேன். அப்ப அவரை கூப்பிடுறேன், வாங்க இவர் தான் உங்க அண்ணன், இவர் தான் சோளங்குருணி தங்கராசு, ஹார்ட் அட்டாக் வந்து மண்டைய போட்டுட்டார். இவங்க இருந்த இடத்துல தான் இருக்க போறீங்க, இவங்க செஞ்ச இடத்துல தான் நீங்க செய்ய போறீங்க அப்படின்னா நீ இடிச்சுக்கிட்டு தான் சாவணும். என்னை கொண்டது நீதானடி. அடுத்த புருஷன் முதல் புருஷனை போட்டு தள்ளிடுறேன். அப்படி பேசாத. செய்யணுமோ அதை அளவுக்கு மீறி நாங்க செய்ய மாட்டோம். எதா இருந்தாலும் அளவோட நாங்க செய்வோம். ஒன்னால செய்ய முடியுமா? ஆம்பளை நல்லா இருக்கிறது ஒரு பொம்பளைனாலதான், நாசமா போய் டக்குன்னு சாவ போறது ஒன்னாலதான். குடிக்கிறது யார வச்சு ஏன் குடிக்கிறான்? அத வச்சதுக்கு எந்த ஒரு ஆம்பளையுமே வேலைக்கு போறப்ப குடிக்க மாட்டான், சாயங்காலம் வீட்டுக்கு வரப்ப தான் குடிப்பாங்க. வீட்டுல வந்து இந்த பொண்டாட்டின்ற ராட்சசி அடக்கணும்னா அந்த அரக்கனை உள்ள இறக்கணும். அப்பதான் உன் முகர்லாம் 10 நிமிஷத்துல பார்க்க முடியல. இந்த பெத்த ராசா அரக்கனை இறக்கி இந்த அரக்கிய பாக்குறதுக்காக இந்த அரக்கனை இறக்குற. எப்ப கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அப்ப அந்த முதல் ராத்திரி அன்னைக்கு இத வந்து அரக்கியா உனக்கு தெரியல. கண்ணு மூடி தேவாமிர்தமா தெரியுது, சாந்திரி மாதிரி தெரியுது, திருநெல்வேலி அல்வா மாதிரி தெரியுது விழுந்துகிட்டு நக்குறதுக்கு. ஏண்டா நீ இடிச்ச வெட்டி அப்ப பொண்டாட்டி மாதிரி நினைக்காத. புருஷனை என்ன புருஷனை நினைக்கிறேன்? ஆம்பளை எல்லாம் என்ன பண்ணுவ? நீ என்ன பண்ணுவ? நாங்க கைத்தல் ஒன்றை கத்துக்கொள் மூட்டதை கூட பழச்சுக்குருவோம். ராஜா கவர்மெண்ட்ல இருந்து எங்களுக்கு தையல் மிஷின் கொடுத்துருக்காங்க, 3 நாள் வேலை கொடுத்துருக்காங்க, சுய உதவி குழு அப்படின்னு தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பெண்களுக்கு இருக்கிறனால தான் ஆம்பளைல நாங்க ஏற எடுத்து கூட பாக்குறது இல்ல. சரியா? ஒன்னால ஒத்த வேலை பார்க்க முடியுமாடா? இருறா, பொம்பளை கடை வாங்கி அந்த கடன்ல உள்ள காசை வாங்கி அப்பாச்சி வண்டி வாங்குற குண்டியே இருக்காது. அந்த வண்டியில நீ வச்சிருக்க வப்பாட்டி ஏத்திக்கிட்டு போற யாரு? இது வலிக்க கடை வாங்குறது பொம்பளை. நாங்க பேசாம இருக்க முதல்ல இந்த வருது கட்டாமட்ட சட்டை அட ஓ வீட்ல ஒளிஞ்சிட்டு போவ இருடி ஓத்த மேல இந்த மைக்க வச்சு நான் என்ன பேசிக்கிட்டு கிடக்குறேன்? அந்த 4 மீட்டர் அமைதியா இருக்கிறீங்களா? 3 பேத்துக்கு ஐட்டத்தை காலி பண்ணவா? ஹலோ இருங்க. இப்ப ஒரு கடனை வாங்கி ஒரு புருஷனுக்கு கொடுக்கறோம்னா என்ன காரணம்? நம்ம புருஷன் அந்த கடனை கட்டிடுவாரு. ஒரு வசனம் சொன்னீங்க, அமைதியா இருக்கியா ஐட்டத்தை காலி பண்ணுவோம். பேசுற 3மே ஐட்டம் காலியான கேசுக்கதே. இது எப்படி உங்களுக்கு தெரியும்? நீ தானே போயிட்டு சொன்ன. வெட்டி பயல் இடத்த காலி பண்ற வெட்டி பயல முகரே பாரு. என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசணும். சொல்லுங்க. நீ மூத்தர் நெருக்க கத்துனாலும் ஒண்ணு அமுக்க போறது. நான் அதை பத்தி கவலைப்படுறது இல்ல தங்கராஜ். என்னது? நாடக உலகத்திலேயே சரிங்களா, என்னடி குறுகிய காலத்துல நல்ல ஒரு ஊர்ல வந்து நல்ல பேர் எடுத்து திறமையான பபுனு அப்படின்னு சொல்லி பேரும் புகழும் பாட்டெல்லாம் வெரைட்டிக்ஸா பாருங்க. சொர்க்கம் மதுவிலே சொல்லுங்க இந்த மாதிரி அழகா பாடுறீங்க, எல்லாமே நல்லா இருக்கு. ஆனா நான் வர மேடையில ஐ எம் ராதா செல்வி வர மேடையில அசிங்கம் ஆபாசம் இந்த வார்த்தை ஒத்த வார்த்தை எனக்கு வரக்கூடாது. எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. ஐயோ, ஒரு வார்த்தை சைவத்தோட முடிச்சுக்கணும். அசைவத்தை கலந்தன்னு நினைச்சுக்க. நமக்கு சாக்கடையோட பன்னியோட ரொம்ப படுமோசமா பெறணும். பண்ணி கூட தானே படுத்துக்கிறதா கண்ணில் வார்த்தை கெட்ட கெட்ட வார்த்தையெல்லாம் என்கிட்ட பேசக்கூடாது. டீசெண்டா பிகேவ் பண்ணணும். யாராவது பார்த்துருக்க, ஏதாவது ஒரு வார்த்தை பேசணும். அப்போ அசிங்கம் பிடிக்காது.
பிடிக்குமா? ஏதாவது ஒரு வார்த்தை பேசிருக்கேனா? கேளுங்க, பெண்கள் ஏதாவது பேசணும்னாத்தா பேச மாட்டேன். என்ன பிடிக்காதீங்க. ஏன் பிடிக்காது? கெட்ட வார்த்தை பேசாதேன்ட்டு. உனக்கு பேசுறது பிடிக்காதுடி, ஆனா செய்யறது எல்லாம் பிடிக்கும். அமுக்குடா. ஒரு விஷயம் தெரியுமா? அமுக்குடா. 5 மணி வரையும் தான் அமுக்குவேன். 6 மணிக்கு மேல அமுக்குறேன்னா ஓ பொண்டாட்டி உனக்கு தூக்கி போட்டு ஊமை குத்தா குத்துவேன். பொண்டாட்டி வவுஸ் எல்லாம் இதோட முடிஞ்சு போயிடும். சரியா? பொண்டாட்டின்ற கேரக்டர் மறந்து நான் நடந்துக்க வர்றேன். ஆமா, இங்க வந்து ஞாபகப்படுத்தக்கூடாது. ஞாபகப்படுத்தக்கூடாது. அந்த ஒரு கேரக்டரை விட்டு. ஆமா ஆமா. நீ உன் புருஷன் கேரக்டர் உனக்கு வந்து பிடிக்குமா? நான் பிடிக்கும்ல. பிடிக்கும்ல. என்னடா கல்லானாலும் கணவர், புல்லானாலும் புருஷன். என்ன அயோக்கியத்தனை முள்ள மாதிரித்தனம் பண்ணாலும் அந்த கணவர் தான் எனக்கு வேணும் அப்படின்னு 7 ஜென்மத்துக்கும் இறைவன்ட்ட வேண்டிக்கிறேன். அப்படி பேசாதீங்க. உங்களை போல ஒரு பெண்ணு கிடைக்கணும்னா நாங்க தவம் இருக்கணும். ஏன் தெரியுமா? கட்டிய மனைவி கண்கண்ட தெய்வம். ஆமா. பொன் கொடுத்த மாமியா கண் கொடுத்த தெய்வம். மாமியார கொண்டு குட்டியாம கேள்விப்பட்டேன். மாமியால கொண்டுட்டே வாத்தா உயிரோட தானே இருக்கா? நான் சும்மா விட மாட்டேன். சொல்லுங்க பாப்பா. எங்க 2 பேருக்கு ஒரே போட்டிதே. நீ போட்டினா நான் போட்டி, நீ ரெடினா நான் ரெடி. சரிங்க. எதுக்கும் தயங்கவே மாட்டேன். துணிஞ்சவரா? செய்வோம். துணிஞ்சவனுக்கு தூக்கு மேரி பஞ்சு மத்த தாண்டி. நான் துணிஞ்சாலும் சரி, நீ துணிஞ்சாலும் சரி, ஒண்ணு விட மாட்டேன். அப்படி மாதிரி மாதிரி பிடிக்காது. அப்படிதான் இருக்கணும், கோளாரா இருக்கலாம். அதனால இதோ பாப்பாவ எங்கடா பொம்பளை காணா? நீ இருக்கீல? ஏய், இப்படித்தாண்டா நான் இருக்கிற நேரம் யாராவது போயிடுறாடா. ஹலோ ராதா செல்வி, பப்பு நீங்க இருக்க, நீங்க கம்பெனி கொடுக்கணும், புரியுதா? எனக்கு மூத்திரம் வந்துருச்சு, ரொம்ப நேரம் நான் அடக்கிக்கிட்டே உட்காந்துருக்க முடியாது. உள்ள ஒரு கேரிப்பியை கட்டிக்க மாட்டீங்க. வாயில் அடிச்சு உள்ள பார்த்து சொல்றேன். மைக்க ஒதுக்கி வேண்டி லூசு முட்டாங்க. வாடி ஏன்டி குளிச்சா போட்டு ஏறிக்கிட்டு ஒழுக்கமா மைக்க தூக்கி வை. இன்னைக்கு ஓன் ஜாமான ஏன் ஜாமான பாத்துக்கலாம். அந்த பிள்ளை கூலிச்சாமி அடிச்சா பஞ்சாமிரதம் மேல தடவி நக்கிற மாதிரி இருக்கு. அவனுக்கு தெரியும். பாத்துக்கிறோம். அவன் நம்ம குழந்தை. யார் அவன் அடிக்கிறது? நம்ம தான் ஆதரிக்கணும். அதனால பாத்துக்கலாமா? மிஸ் ராதா செல்வி நல்லா செய்யணும். ஓகே, இன்னைக்கு உன் பருப்பு கடை விட மாட்டேன். பாத்துக்க. ஆண்டாளே ஏ ஆண்டாளே, அண்ணா நகர் ஆண்டாளே, ஐநாவது கோபாலே, ஐசியப்புல எடுக்கிற ஆண்டா கண்டாளே, ஐசியப்புல எடுக்கிற ஆண்டா கண்டாளே, நம்மாளே வேணாண்டா கோபாலே, அடி நம்மாளே வேணாண்டா கோபாலே, அண்ணாவை காச்சின் காச்சின் கட்டா, ஜெயிச்சு பேருந்து மேல ஒரு கடக்கட்டா, சிஞ்சினி காச்சின் காச்சின் கட்டா, ஜெயிச்சு பேருந்து மேல ஒரு கடக்கட்டா, அண்ணாளே. ஜாமா எதுவட்டாலும் விட மாட்டேன். வாடா. ஒண்ணு உன் ப்ராப்பர்ட்டி இருக்கணும், இல்லைன்னா என் ப்ராப்பர்ட்டி இருக்கணும். மதனு என்ன மாப்ள? ஏதோ கல்லுட்டு எடுத்த மாதிரி இருக்குடா. என்ன சந்தேகமா தான் இருக்கு. மண்டை மேல கொண்ட ஓட்டு ரவுண்ட்